மலைக்கு ஒதுங்கிய பெண்ணிற்கு ரூபாய் 1,22,00,000 ரூபாய் லாட்டரி பரிசு கிடைத்துள்ளது. இதை பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தின் ஹோங்டா மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி திடீர் மழை பெய்துள்ளது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் மழை காரணமாக அருகே இருந்த லாட்டரி கடையின் உள்ளே ஒதுங்கியுள்ளார். அப்பொழுது அந்த கடைக்காரரிடம், நான் மழையால் சிக்கியுள்ளேன், இங்கே ஸ்கிராட்ச் கார்டுகள் உள்ளதா, நான் விளையாட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இங்கு வாராந்திர அல்லது தினசரி லாட்டரிகளைப் போல் இல்லாமல் உடனடியாக பணம் செலுத்தி உடனடியாக பரிசு வெல்லும் ஸ்கிராட்ச் கார்டுகள் உள்ளதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். உடனடியாக 30 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 364 மதிப்பிலான 30 லாட்டரி டிக்கெட்கள் உள்ள 900 யுவான், இந்திய மதிப்பில் ரூபாய் 10,942 மதிப்பிலான ஒரு முழு சிறு புத்தகத்தையும் அந்த பெண் வாங்கியுள்ளார். இதில் 6வது லாட்டரி டிக்கெட்டிலேயே 1 மில்லியன் யுவான், அதாவது இந்திய மதிப்பில் 1,24,00,000 ரூபாய் பரிசு வெற்றி பெற்றுள்ளார். இது குறித்து பேசிய அந்த பெண், எப்போதாவது லாட்டரி ஸ்கிராட்ச் கார்டுகள் வாங்குவேன், மதிய உணவு முடிந்து மழை பெய்ய துவங்கிய போது இந்த லாட்டரியை வாங்கினேன். இந்த பரிசு தொகையில் குறிப்பிட்ட அளவு பணத்தை பட்டு துணியால் ஆன உறையில் வைத்து அந்த கடை உரிமையாளருக்கு வழங்கியுள்ளார். இதனை நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஒருவேளை தண்ணீர் செழிப்பை கொண்டு வருவதாக இருக்கலாம் என தெரிவித்தார். சிலர் 5 அல்லது 10 மில்லியன் லாட்டரி வெல்வதை பார்த்திருக்கிறேன். அதனை ஒப்பிடும்போது இது பெரிய விடயம் எதுவும் கிடையாது. இதனை நான் சமூக வலைத்தளங்களில் பகிர விரும்பவில்லை. இதன் காரணமாக நான் சோம்பேறியாக வீட்டில் படுக்க விரும்பவில்லை. நான் வழக்கம்போல் பணிக்கு திரும்பிவிட்டேன் என தெரிவித்துள்ளார்.